ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில் வந்து பொறுமை இல்லாமல் இருப்போம். நினச்சது வந்து சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு வந்து நினைப்போம். நானே நினச்சிருக்கேன், இது உடனே நடக்கணும் அப்படின்னு. ஆனால் வந்து நம்ம வந்து அந்த பொறுமையெல்லாம் இழந்துட்டு இந்த நேரத்தில் வந்து கவலையோடு உட்காந்துருக்கீங்களா? அதுக்கு வந்து இனி வந்து தேவையில்லை. ஏன்னா வந்து கர்த்தர் சூப்பரான வசனம் சொல்லிக்கிறேன். என்ன வசனம்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 40:1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நல்ல வசனம்ல. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தா நம்ம விண்ணப்பங்களை கேட்டு அவர் பதில் தரப்போகிறார். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து எவ்வளவோ பொறுமை இல்லாமல் இந்த காரியம் வந்து இப்பயே நடக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் வந்து அது நடக்காது. ஏன்னா வந்து நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா எஃபர்ட் போடணும். நம்ம கையில் வந்து மணி இருக்கணும். அதுக்கான வந்து தேவைகள் எல்லாம் இருந்தால் தான் வந்து அந்த ட்ரீமை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்மள்ட்ட எதுவுமே இல்லாத பட்சத்தில் வந்து அது உடனே வந்து செஞ்சோன்னா அது வந்து என்ன ஆயிரும், ஒரு வெறுமையாக போயிடும். அதனால் வந்து நம்ம ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணணும்னா நம்ம வந்து காத்திருக்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கார் மேலே வந்து ரொம்ப ஆசை. அதை வந்து வாங்கணுன்னா வந்து அதுக்கான நம்ம உழைக்கணும், ஓடணும், மணி ஏர்ன் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா ஒன்று இருக்குல்ல. அது வந்து நமக்கு வந்து எதுவுமே உடனே கிடச்சிடாது. அது வந்து கிடைச்சாலும் அது வந்து நிலை நிற்காது. நம்ம வந்து எஃபர்ட் போட்டால் தான் நம்ம கைக்கு வந்து அது வந்து உடனே கிடைக்கும். அது மாதிரி தாங்க நம்ம வந்து கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தா நம்ம வாழ்க்கையில் வந்து எதிர்காலங்களை வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்மளும் வந்துட்டு இப்போ நானே வந்துட்டு உலகத்துக்காக போயிருப்பேன், எல்லா விதமான காரியமும் செஞ்சுருப்பேன். ஆனால் வந்து அது எதுவுமே கர்த்தருக்கு வந்து பிரியம் இல்லை. இந்த மாதிரி நான் ப்ரேயர் லைனில் வந்தது தான் கர்த்தருக்கு பிரியம்னா, அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து செழிப்பான காரியங்களை வந்து மாற்ற போகிறாராம். அதனால் வந்து நம்ம வந்து அவர் கூட இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக வந்து மாற்ற போகிறார். ஸோ வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாம் வந்து பொறுமையாக காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் நினச்ச காரியத்தை வந்து தாமதம் இல்லாமல் நமக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ வந்து இந்த வசனத்தை கேட்டு எல்லாம் விசுவாசித்து அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய அற்புதங்கள் மாற்றங்களை செய்வாருங்க. அதனால் வந்து இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் அண்ட் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆமேன். சூத்திரம்.